அண்மையில் மத்திய அரசு இடைக்காலமாக நிதிநிலை அறிக்கை வாசிச்சிருக்கிறாங்க. அதில் 1,52,000 கோடி ரூபாய்க்கு வேளாண்மை துறைக்கான நிதிநிலை அறிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் பிரத்யேகமாக இந்தியா பூரா 400 மாவட்டங்கள் டிஜிட்டல் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே பதிவுத்துறையில் நில ஆவணங்களை வகைப்படுத்துறதுல வரவேற்கக்கூடிய விஷயம். இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டிய நிலை வரவேற்கக்கூடியது. அதே மாதிரி அந்த தோட்டக்கலை பயிர்கள் சொல்லக்கூடிய ஹார்டிகல்ச்சர் கிராப்புக்கு 109க்கு மேற்பட்ட ரகங்களை மதிப்பு கூட்டுறதுக்கு, அதாவது அதை விளைச்சலை கூட்டுவதற்கான செறிவூற்ற பணிகளை செய்வதற்கு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ்எம்இல சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 100 கோடி வரை பிணையம் இல்லாமல் கடன் கொடுப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பிரத்யேகமாக வேளாண்மை துறையில் 50% வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறையை நாங்கள் மீட்டெடுப்போம் என்கிற வகையில் அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிக்கு வருவாய் 2 பங்கு பெருக்குவதற்கான முயற்சின்னு சொல்கிறாங்க. விவசாயிக்கு 2 பங்கு வருமானம் வரணும்னா 2 விஷயத்தை கையில் எடுக்கணும். ஒன்று, இப்போ இருக்கிற நிலப்பரப்பு மாதிரி இன்னொரு பங்கு நிலப்பரப்பை உருவாக்கணும். சரி, அப்படி செய்ய முடியலன்னா இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலமாக உற்பத்தியை 2 மடங்கு பெருக்கணும். இது ரெண்டுமே இப்போ பெருக்குவதற்கான வாய்ப்பே இல்லை. ஒன்று, விளைநிலங்களை கூட்டுவதற்கான ஒரு முயற்சி, பாசன பரப்பை கூட்டுறதுக்கான முயற்சியும் இல்லை. உற்பத்தியை பெருக்கிறதுக்கான சீனாவுக்கு இணையான அறிவிப்புகளும் இன்னைக்கு இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் விவசாயிக்கு வருவாய் பெருக்கம் 2 பங்கு அப்படிங்கிறது சாத்தியமில்லாத நிலை தான் இருக்கிறது. நம்ம பொதுவாக இந்த அரசுகிட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வேளாண்மை சார்ந்த கட்டமைப்புக்கு ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கப்படும், அதுக்கான பெருந்திட்ட அறிவிப்பு எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பு சொல்லாததுனால கடந்த 10 ஆண்டு முடிஞ்சு இப்போ 11வது ஆண்டு வந்துட்டாங்க ஆட்சிக்கு. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இவங்க தான் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. இப்போ வேளாண்மை சார்ந்த கட்டமைப்புக்கு ஒரு சிறப்பு நிதிங்கிறது கடந்த 15 ஆண்டுகள்லையும் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன் நாங்கள் அதை பிரதானப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், 2 பங்கு வருவாய் வரணும்னா அந்த கட்டமைப்பு மேம்படணும். அதுக்கான திட்ட அறிவிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. ரெண்டாவது, ஒரு தொழில்துறையில் ஒரு நிறுவனம் ஒரு காரையோ இல்லை ஒரு எந்திரத்தையோ தயார் பண்ணுனா 2 ஆண்டுகள் ஆனாலும் அது வீணாக போகாது. ஆனால் வேளாண்மையில் ஒரு மதிப்பு கூட்டுறதோ இல்லை உணவு சார்ந்த ஒரு தொழிலை ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டு ஒரு பொருளை மதிப்பு கூட்டி தயாரிக்கும் போது உணவுப் பொருள்கள்ங்கிறது அதிகபட்சம் 1 மாதத்துக்கு மேலே வைக்க முடியாது. அப்போ இதை நம்பி இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு பல தொழில் முனைவோர்கள் தயக்கம் காட்டுறாங்க. ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த அறிவிப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, மோடி அரசு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பு இதில் கொடுக்கப்படாததுனால தாக்கம் என்னன்னா, இதனுடைய பிரதிபலிப்பு இந்த கொள்முதலுக்கு குறைந்தபட்ச எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதரவு விலை, ஆதாய விலை, இந்த ஆதரவு விலைக்கு கேடு வந்துடும் போல இருக்கு. ஏன்னா ஒரு நிறுவனம், அதாவது எல்லாமே அரசாங்கம் தான் கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு நிலையில் அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு அரிசி, கோதுமை, துவரை இது போன்ற பிரதான உணவுப் பொருட்களை மட்டும்தான் கொள்முதல் பண்ணுது. மற்ற மானாவாரி பயிர்கள்னு சொல்லக்கூடிய மில்லட்ஸை கொள்முதலில் விலை அறிவிச்சுட்டு கொள்முதல் பண்ணாததுனால அறிவிப்பாக இருக்குது, ஆனால் விலை வீழ்ச்சி காணுது. இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த மீட்டை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு வருவாய் கிடைக்குன்னு சொன்னால் நீங்கள் அரசாங்கம் சொல்லலைனாலும் நானே உற்பத்தி பண்ணி என்னுடைய பெருக்கத்தை கொண்டு சந்தையில் விற்க முடியும். ஆனால் அது மாதிரி நீங்களோட அறிவிப்பு இல்லாததுனால இப்போ நான் கொள்முதல் உற்பத்தி பண்ணக்கூடிய நாங்கள் இதை ஏன் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம குறைச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கு ஒரு கண்கூடா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி தமிழகத்தில் கரும்பு சாகுபடி என்பது கையை விட்டே போயிடுச்சு. அதே மாதிரி பருத்தி சாகுபடிக்கு ஆதரவு விலை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு, தவிர காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொள்முதல் பண்ணாததுனால இப்போ பருத்தி சாகுபடியும் கேள்விக்குறியாயிட்டு. இது ஒரு உதாரணம். இது போல சூழ்நிலையில் இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி உலகத்திலேயே 18லேருந்து 28% வரைக்கும் வசூல் பண்ணக்கூடிய ஒரே நாடு நம்ம தான். ஒரு நாட்டில் பிரதானமாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12%
வட்டி இருக்கும்போது 12% மேலே வரி இருக்கக்கூடாது. ஆனால் மாடில் வந்து எப்படி பால் கறந்து மாட்டில் இருந்து மாட்டுக்கு சேதம் இல்லாமல் உழவர்கள் பயன்படுத்துகிற நுகர்வோர் பயன்படுத்தக்கூடிய பாலை எப்படி பெறுறோமோ அது மாதிரி அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கறக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு 18% அறிவிப்பு கொடுத்துருக்கிறதுனால இப்போ வேளாண்மை சார்ந்த தொழில் துவங்க யாருமே முன் வரலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% வரி இருக்கும்போது 25% மானியம் தொழில் துவங்குவதற்கு மாவட்ட தொழில் மையம் மத்திய அரசினுடைய உதவியோடு. ஆனால் இன்றைக்கி ஜிஎஸ்டி 18%. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற தொழில் துவங்குவதற்கான மானியம் 25% மட்டுமே. அப்போ 18 ஒரு 7 சேர்த்திங்கன்னா வெறும் 7% மட்டும்தான் கிடைக்கிறதுனால தொழில் துவங்குவதற்கு யாருமே முன்வராத நிலை இருக்குது. அதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம்னு சொல்கிறீங்க. வங்கிகள் எல்லாம் கடன் கொடுக்குறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு பழமொழி, ஒருத்தரை நம்ம வளர்ந்து வரக்கூடியவரை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கடனை கொடுத்து கடன்காராக்கினா போதும். அது மாதிரி நீங்கள் கடனை கொடுப்பதனால மட்டும் வெற்றி அடைய முடியாது. அந்த அறிவிப்பும் எங்களுக்கு ஒரு ஏற்புடையதாக இல்லை. இதனால் விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய விவசாயம் சார்ந்த பொருள்களை தனியார்கள் தொழில் முனைவோர்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் விளைவாய்ப்பு என்பது கிடைக்காது. அந்த சூழ்நிலையில் அதுக்கான திட்டத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம் இல்லை. அடுத்தது மத்திய அரசினுடைய பிரதான திட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஊக்குவிப்பு கௌரவத் தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய 6000 ரூபாய் ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் 9 கோடியே 30 லட்சம் பேருக்கு தான் வழங்கப்படுது. ஆனால் 70% பேர் வேளாண்மை சார்ந்து இருக்கும்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு பட்டாதாரருக்கு 1 ஏக்கர் என்கிற வகையில் அனைவருக்கும் அது பரவலாக்கக்கூடிய அறிவிப்பு வெளியிடப்படும் எதிர்பார்த்தோம் இல்லை. சரி, விவசாயிகளை நஷ்டம் பேரிடர் காலங்களில் காப்பாற்றக்கூடிய காப்பீடு திட்டத்தில் புதுமையான திட்டங்கள், ஒரு தனிநபருக்கு இணையான காப்பீடு அறிவிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பும் இதில் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்சமாக விவசாயம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நலிந்த வயதான முதியோர்களுக்கு ஓய்வூதிய தொகை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சிறப்பு திட்டம் இதில் அறிவிப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்பும் வெளியிடப்படலை. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய மேசன்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுமானங்களை அறிவிக்காமல் 2 பங்கு உற்பத்தி பெருக்கமும் 2 பங்கு வருவாய் பெருக்கமும் சாத்தியமே இல்லாத நிலை. அப்படி ஒரு அறிவிப்பு நீங்கள் கொடுக்கணும். அது மாதிரி கொடுக்கல. இந்த குறைந்தபட்ச ஆதரவு உழவுக்கான ஒரு கட்டமைப்பு நிதி அறிவிக்கப்படலை. நேஷனல் கலாமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை பேரிடர், மழை, வெள்ளம், புயல், காற்று, சுனாமி, வறட்சி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பாதிக்கக்கூடியது முதல்ல வேளாண்மை. அப்போ அந்த வேளாண்மையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கட்டமைப்பு நிதிங்கிற சொல்கிறத விட கலாமெட்ரி நிதி இருக்கணும். இந்த கலாமெட்ரி நிதிங்கிறது இந்த அறிவிப்பில் வெளியிடப்படலை. இதை தாண்டி ஒரு பாசனம் உறுதி செய்யப்பட்டால் தான் விளைச்சல் வரும். அந்த விளைச்சல் வந்தால் தான் உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருகினாதான் வருவாய் பெருகும். வருவாய் பெருகினாதான் ஒரு நாடு ஸ்திரத்தன்மை அடையும். அப்போ நீர்ப்பாசன திட்டங்களுக்கான சிறப்பு அறிவிப்பு, சிறப்பு தொகை இல்லை பட்ஜெட்டில் ஒரு பெருந்தொகை அப்படிங்கிறது இன்னைக்கு அறிவிக்கப்படலை. 11,500 கோடி ரூபாய் ஒரு 4 மாநிலங்களுக்கு மட்டுமே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இந்தியாவில் தண்ணீர் கிடைக்காத மாநிலம், வறட்சி பாதிக்கக்கூடிய மாநிலத்தில் ராஜஸ்தானுக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரே கடைசி மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில். அப்போ அந்த தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகள் இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தமான பதிவு. அந்த விவசாயிகள் சட்டத்தின் கீழே 6 கோடி விவசாயிகள் நிலங்கள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடிய விவசாயிக்கு நீங்கள் உரமானியம் கொடுக்குறீங்க. அப்போ ஆர்கானிக் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்க ஒரு நாட்டினுடைய இறையாண்மை காக்கப்படும் மட்டுமல்ல, அந்நிய செலாவணி வந்து வெளியில் போகிறது தடுக்கப்படும், சுயசார்பு கிராமியம் சார்ந்த பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொன்னால் அந்த விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான குறைந்தபட்ச உரமானியத்தை நேரடியாக கொடுக்குற அறிவிப்பாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா மாற்றுவோம்னு சொல்கிறீங்களே தவிர அதுக்கான முயற்சி இல்லை அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து. தலைவர் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் காவிரி தனபாலன்.